அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. 47 எம்எல்ஏக்கள் இதில் பங்கெடுத்த நிலையில் இபிஎஸ் உடன் அந்த ஆலோசனையானது நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ் உட்பட வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருந்தார்கள். ஒருபுறம் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் அதிமுகவில் இரு கருத்து நிலவக்கூடிய நிலையில் இபிஎஸ் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். டிவி சண்முகம், வேலுமணி, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இன்று தனியாக ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை நடந்து முடிந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? தற்போது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு பேசலாம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம்.